மகாநதி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மகாநதி சீரியல்ல அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் அரங்கேற போகுதுன்றது இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி பிரமுவா பார்க்கலாம் வாங்க. தாத்தா இருந்துட்டு காவேரி ஏமா கவலையா இருக்கா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, என்னன்னு சொல்லுமா, நான் சொல்கிறேன்னு வாங்க. தாத்தா, விஜய் என்ன விவாகரத்து பண்ண போகிறாரா? சொல்லுங்க தாத்தா, வக்கீல் எதுக்காக வந்தாங்கன்றாங்க. ஏமா, வக்கீல் வந்தது விவாகரத்துக்காக ஒன்றும் இல்லைம்மா, வேற என்ன தாத்தா, விஜய் வந்து உனக்கு ஒரு இடம் வாங்கி தரதா பிளான் பண்ணியிருக்கான்றாங்க. தாத்தா என்ன சொல்கிறீங்கன்னு விஜய் பிளான் பண்ணதை காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. அவன் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னான், ஆனால் நீ இப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கா, அதனால எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம் தான் நான் இப்போ உண்மையை சொல்கிறேன்ட்டு விஜய் பண்ண பிளான் எல்லாமே சொல்லிடுறாங்க. காவேரி இதை கேட்டு, தாத்தா இதுக்காக இப்படி பண்ணணும், ஏன்னா உன் மேலே அந்த அளவுக்கு அவன் பாசமும் அன்பும் காதலும் வச்சிருக்காமா. 1000 பேர் 1000 விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ காதலை போட்டுக்க வேண்டாம் சரியா? விஜய் கண்டிப்பாக உனக்கு ஒரு இடம் வாங்கி கொடுக்கணுன்ட்டு அவன் பல நாள் ஆசை தெரியுமா? அது விஜய் அப்படியே உன்னை விட்டுட்டு போயிடுவான், விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ நினச்சிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் இல்லை, நீ தப்பாக நினைக்கிற மாதிரி இல்லைம்மா காவேரி, என் பேரை நல்லவன், அதனால கொஞ்சம் நீ பொறுமையாக தாத்தா சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ தான் காவேரிக்கு புரிய வருது, இந்த ராகினி தான் நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்காக இப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. காவேரி தெரிஞ்சுட்டு ராகினி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.